72nd நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட் கொடுத்துருக்காங்க. 2024 வருஷம் 2024 வருஷத்துக்குள்ளே தான் 72nd நேஷ்னல் ஃபிலிம் அவார்டுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. இந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் நிறைய பேருக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தமாக 10 விருதுகள் கொடுத்துருக்காங்க. அதில் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் தமிழ் சினிமாவுக்கு 10 விருதுகள் கிடைத்துள்ளன. சிறந்த நடிகராக மலையாளத்தில் மம்முட்டி, கார்த்திக், ஆரியன், தனுஷ்க்கு சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருது. சிறந்த நடிகையாக யம்மி கௌதம், சிறந்த தமிழ் படம் என சன் பிக்சர்ஸ் தயாரித்த ராயன், சிறந்த இசை அமைப்பாளராக ஜிவி பிரகாஷ், சிறந்த இயக்குனராக ராஜ்குமார் பெரியசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 71 ஆண்டுகளாக தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 72வது தேசிய திரைப்பட விருதுகள் நேற்று மாலை, அதாவது 19/7/2026 5:30 மணியளவில் அறிவிக்கப்பட்டது. கடந்த 2024 தணிக்கை செய்யப்பட்ட திரைப்படங்களுக்கான விருதுகள் டெல்லியில் உள்ள தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சரகத்தால் அறிவிக்கப்பட்டது. ஃபியூச்சர் ஃபிலிம் பிரிவில் ஆவணப்படங்கள், குறும்படங்கள், அனிமேஷன் ஆகிய பிரிவுக்கு இயக்குனர் ஈ.வி. கணேஷ் பாபு தமிழ்நாட்டில் இருந்து சென்று செயல்பட்டார். மேலும் முழு நீள திரைப்படங்களுக்கான பிரிவில் கலா மாஸ்டர் தமிழகத்தில் இருந்து சென்று பங்கேற்றார். இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு மொழிகளில் சேர்ந்த 400 படங்கள் பார்வையிடப்பட்டு அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்குழு தலைவராக ஜெயராஜ் செயல்பட்டார். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. தமிழ் திரை உலகிற்கு 10 தேசிய விருதுகள் கிடைத்துள்ளது. அமரன் படத்துக்கு 3 விருதுகள், கேப்டன் மில்லர் படத்துக்கு 2 விருதுகள், மகாராஜா படத்திற்கு 2 விருதுகள் மற்றும் ராயன், மெய்யழகன் ஆவணப்படம் ஆகிய படங்களுக்கு தலா 1 விருது என்று மொத்தம் 10 விருதுகள் கிடைத்துள்ளது. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக தயாரித்த தனுஷ் எழுதி இயக்கி நடித்த ராயன் என்ற படம் சிறந்த தமிழ் படத்துக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அருண் மாகேஸ்வரன் இயக்கத்தில் சிறந்த தேசிய நலன், சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த திரைப்படம் என்று தேர்வு செய்யப்பட்ட கேப்டன் மில்லர் என்ற திரைப்படத்திற்கு மற்றும் இதில் ஹீரோவாக நடித்திருந்த தனுஷிற்கு சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதும் கிடைத்துள்ளது. ஏற்கனவே ஆடுகளம், அசுரன் ஆகிய படங்களில் நடிப்புக்காகவும் மற்றும் காக்கா முட்டை, விசாரணை ஆகிய படங்களுக்கு தயாரிப்பாளருக்காகவும் தனுஷ் தேசிய விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சிறந்த நடிகருக்கான தேசிய விருது 2 நடிகர்களுக்கு பரிந்தளிக்கப்பட்டு இருக்கிறது. மலையாளத்தில் வெளியான பிரம்மயூகம் என்ற படத்தில் நடித்த மம்முட்டிக்கும், சந்து சாம்பியன் என்ற இந்தி படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மம்முட்டி பெறும் 4வது தேசிய விருதாகும். சிறந்த நடிகைக்கான விருது இந்தியில் வெளியான ஆர்டிக்கிள் 370 என்ற படத்தில் நடித்த யம்மி கௌதமுக்கு கிடைத்துள்ளது. ஸோ வேறு நிறைய அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன்.